ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை சுமர்னா ஜெப குழு ஊழியத்தின் சார்பிலே தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வார்த்தை இச்சகம் பேசுதல். இச்சகம் பேசுதல் என்கிற வார்த்தை குறித்து தியானிக்க போகிறோம். சமீப நாட்களாக இந்த ஒரு வார்த்தை குறித்த ஒரு தியானத்தை தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாய் உணர்த்தப்பட்டேன். இந்த வார்த்தை எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது அல்லது இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன என்று பார்த்தால், இது ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு வார்த்தை. பிளாட்டரி, பிறரை மயக்கக்கூடிய வகையிலே பேசக்கூடிய வார்த்தை. மேலும் சொந்த தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக பிறரை ப்ளீஸ் பண்ணி அப்படியே அப்படியே அவர்களை ரொம்ப கெஞ்சி அப்படி பேசக்கூடிய ஒரு வார்த்தை இச்சகம் பேசுதல் என்கிற வார்த்தையை வேதாகமம் நிறைய இடங்களிலே இதை குறித்து விளக்கி சொல்கிறது. உபாகமம் 33:29 இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னது. இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்றால் உனக்கு எதிராக பேசி அடங்குவார்கள் என்கிற வார்த்தை அது. இது உதடுகளால் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. சங்கீதம் 28:3 அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும். அயலானுக்கு வாயில சமாதான வாழ்த்து சொல்றோம், ஆனால் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிறவர்கள், இவர்கள்தான் இச்சகம் பேசுகிறவர்கள். அப்ப இச்சகம் பேசுகிறதின் ஒரு படிதான், ஒரு நிலைதான் உதடுகளின் மாயம், அதாவது மாற்றி மாற்றி பேசக்கூடியது. சில நேரம் பயத்தினால ஏதாவது பேசுவோம் மாத்தி மாத்தி, சில நேரம் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமோ அப்படின்னு இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது. இதெல்லாம் உதடுகள் செய்யும் மாய்மாலம். இருதயத்துல வஞ்சகத்தை வைத்து கொண்டு உதடுகள்ல சமாதான வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது சங்கீதம் 12:2 அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். டபுள் மைண்டட். இப்ப இங்க ஒண்ணு பேசி பின்னாடி ஒண்ணு, உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு, இருமனதாய் பேசுகிறவர்கள் அல்லது இருமனதாய் இருப்பவர்கள் தான் இச்சகம் பேச அது அவர்களை கொண்டு போகிறது. மாற்றி மாற்றி பேசுவது. இப்ப வசனங்களை கூட தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்றாங்க. இதுதான் சத்தியத்தை வளைத்து பேசுவது. இப்படியெல்லாம் நடக்குது. இதுவும் இச்சகம் பேசுதலுடைய ஒரு வகை என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29:5 பிறரை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். மறைமுகமான கண்ணி. வாயில முகஸ்துதி பண்ணுதல், முகத்துக்கு முன்னாடி அப்படியே துதித்து புகழ்ந்து உயர்த்துவது முகஸ்துதின்னு சொல்றது. ஆனா அந்த முகஸ்துதியில மயங்கிட்டோம்னா அவன் வைக்கிற கண்ணி அது, அவன் விரிக்கிற வலை அது. அதான் சொல்றாங்க, முகத்துக்கு நேரா முகஸ்துதி செய்வான், கால்களுக்கு அவன் வலையை விரிக்கிறான். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு தன்மை. நீதிமொழிகள் 26:24 மற்றும் 25 அந்த வசனங்கள் சொல்லுது, பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளால் சூது பேசுகிறான். உள்ள தன்னுடைய வஞ்சகத்தையும் கபடத்தையும் மறைத்து வைத்து வாயில அவன் வேற மாதிரி பேசுறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அப்படியே சுகர் கோட்டடா, அப்படியே இதமா அவன் பேசினாலும் நம்பிராத. ஏன்னா அவன் இருதயத்துல வஞ்சகத்தையும் சூதையும் மறைச்சு வச்சிருக்கான். அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு என்று ஞானி இங்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பகையா இருப்பவன் திடீர்னு வந்து அன்பொழுக பேசினா மயங்கிட வேணாம். ஏன்னா அதெல்லாம் இச்சகம் பேசுகிற ஒரு அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க, மாத்தி மாத்தி பேசுறவங்க, ஏமாத்துறதுக்காக என்னன்னாலும் பேசுறவங்க. கவனமா நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை எதற்காக அவர்கள் செய்கிறார்கள்? யூதா 1:16 வாசிக்கலாம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் தற்பெருமைக்காக
அப்படியே முகஸ்துதி செய்து அவர்கள் ஃபேவரை வாங்கணும்னு சொல்லிட்டு சுய லாப நோக்கம் உள்ளவர்கள், ஏதாவது ஆதாயம் கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் செய்ய அவர்கள் திட்டம் வைத்திருப்பார்கள் ஆதாயத்திற்காக. வேதாகமத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புறேன். 2 நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ், எதிர்மறையான சில எடுத்துக்காட்டுகளும் நேர்மறையான ஒரு எடுத்துக்காட்டையும் நான் காட்ட விரும்புறேன். 2 சாமுவேல் 15:5 மற்றும் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அப்சலோமை பற்றி பார்க்கிறோம். 5:6, எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அவங்க வந்தது ராஜாவை பார்க்க, ஆனா வர்றவனை பூரா இவன் அப்படியே மயக்கி தன் பக்கமாய் இழுத்து கொண்டதை பார்க்கலாம். இந்த அப்சலோம் கடைசியில தகப்பனாகிய தாவீதுக்கு எதிரான ஒரு பெரிய சக்தியாவே மாறிட்டான். கடைசியில அப்சலோம் தந்தையை விரட்டுகிறவனாக, துரத்துகிறவனாக மாறி போனான். மயக்கி மயக்கி மக்களை மயக்கி திசை திருப்பினவனாக அப்சலோமை நாம் பார்க்கிறோம். அடுத்தது அப்போஸ்தலர் 12:22-23 வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அவனை கேட்ட உடனே ராஜாவை குஷிப்படுத்தணுமே, ராஜாவை சந்தோஷப்படுத்தணுமேன்னு சொல்லிட்டு ஜனங்கள் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம். இன்னைக்கும் கூட அதிகாரத்துல இருக்கிறவங்களை மயக்கணும்னு மக்கள் என்னென்னவோ பிரயாசப்படுறாங்க. என்னென்னமோ யோசித்து புதிய புதிய வார்த்தைகளை கண்டுபிடித்தெல்லாம் புகழ ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது ராஜாவுடைய தரிசனம் கிடைச்சிராதா, எப்படியாவது ஆளுகிறவர்களோட ஃபேவர், அனுகூலம் நமக்கு கிடைக்காதான்னு சொல்லி மக்கள் வித்தியாசமா முயற்சிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது தேவ சத்தம் சொல்றாங்க. சொன்ன உடனே அவனுக்கு என்னவாயிருது, தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அப்படி சொல்லாதீங்கப்பா, நான் தான் பேசினேன், தேவ சத்தம்லாம் சொல்லக்கூடாது, என்னை அப்படி சொல்லக்கூடாதுன்னு அவன் சொல்லல. உடனே அவனுக்கு ஒரே கொண்டாட்டம் ஆயிடுச்சு, நம்மளை இவ்வளவு பாராட்டுறாங்கன்னு. அவன் அடிபட்டு புழு புழுத்து இறந்தான் என்பதை வேதாகமம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. பவுலை குறித்து வாசிக்கிறோம். இது ஒரு நேர்மறையான உதாரணம், பாசிட்டிவான எக்ஸாம்பிள். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்துல 4 மற்றும் 5வது வசனங்கள், சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். பவுல் தங்களை பற்றி சொல்றாரு, தானும் தன்னை சார்ந்தவர்களும், நாங்கள் மனுஷரை பிரியப்படுத்த பேசவில்லை, தேவனை பிரியப்படுத்தவே பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவில்லை. நம்ம இன்னைக்கு இச்சகம் பேசுதலை பற்றி தானே தியானிக்கிறோம். அப்படியே மற்றவனை மயக்கிற மாதிரி, ஏமாத்துற மாதிரி, அவன்கிட்ட அந்த ஆதாயத்தை எடுத்துக்கிற மாதிரி பாலிஷால நாங்க பேசல. ஒரு காலும் நாங்கள் பேசவில்லை. பொருளாசை உள்ளவர்களாய் மாய்மாலம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. இன்று நம்ம இப்படி போல்டா சொல்ல முடியுமா? நான் ஒரு நாளும் இச்சகம் பேசினதில்ல, நான் ஆதாயத்துக்காக யாருக்கும் வளைஞ்சு கொடுத்ததில்ல, முகஸ்துதி பண்ணதில்ல, பொய்யா அப்படியே உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசினதில்ல, நம்மளால சொல்ல முடியுமா? எங்க பவுல் ரொம்ப தைரியமா சொல்றாரு. சரி, இச்சகம் பேசுகிறவர்களுக்கு எதிரா ஆண்டவருடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சங்கீதம் 12:3 வாசிக்கலாம். 12:3 சொல்லுது, இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுகிறார். நிறைய பெருமை பேசிட்டே இருக்கிறவங்களுக்கு எதிரா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. நாவை அறுத்து போடுகிறாரா? ரொம்ப கடினமான வார்த்தையா இருக்கு இல்ல இது. ஆண்டவருடைய தண்டனைக்கு அவர்கள் தப்பிப்பதில்லை என்பதை வசனம் வெளிக்காட்டுகிறது. நீதிமொழிகள் 28:3 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:3 சொல்லுது, ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிறான் என்று. சரி, நம்ம இத சரி செய்ய முடியுமா? இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம உதடுகளுக்கு காவல் வைக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் அவசரப்பட்டு பேசிடக்கூடாது,
புகழுக்கு ஆசைப்பட்டு மயங்கி எதையும் பேசிடக்கூடாது. முகஸ்துதி பண்ணா ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னு நான் பேசிடக்கூடாது ஆண்டவரே. என் வாய்க்கு காவல் வைங்கன்னு நாமளும் கேட்கணும்னு யாக்கோபு கற்றுத் தருகிறார். யாக்கோபு 3வது அதிகாரம், யாக்கோபு 3:9 மற்றும் 10. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. எப்படி ஒரே நேரத்துல துதிக்கவும் செய்வீங்க, சபிக்கவும் செய்வீங்க? இது தப்பு. இருமனமா இருக்காதீங்க. உதடுகள் மாய்மாலம் பண்ணக்கூடாது. உதடுகளுக்கு காவல் வையும் என்று ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும். அடுத்தது எபேசியர் 4:15 சொல்கிறது, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறபடி அப்படி செய்தார். அதாவது அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளும் போது நம்மளால இத கட்டுப்படுத்த முடியும். உள்ள பகைமையும் வஞ்சகமும் இருந்தா நம்ம மாத்தி மாத்தி பேசுவோம், பகையா பேசுவோம், கண்ணி வைக்க முயற்சி பண்ணுவோம். ஆனா அன்புடன் சத்தியத்தை கை கொண்டா எல்லாரையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். யாருக்கு விரோதமாகவும் நம்ம பேச மாட்டோம். இன்னைக்கு இந்த இச்சகம் பேசுதல்ன்ற பிரச்சனையில யாராவது மாட்டிட்டு இருக்கோமா? ஏன்னா இப்படி பேசிடுறேன் நிறைய நேரத்துல. சில நேரம் பாராட்டுறேன், சில நேரம் தூஷிக்கிறேன், சில நேரம் உள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியே ஒண்ண பேசுறேன், சில நேரம் உள்ளுக்குள்ள கசப்ப வச்சுட்டு வலை விரிக்கிற மாதிரி வாயில அப்படியே குலைவா பேசுறேன். இது ரொம்ப தப்புன்னு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோட பேசியிருந்தாருன்னா அவர்கிட்ட இன்னைக்கு நீங்க மனம் வருந்தி நீங்க ஒப்பு கொடுங்க. ஏன்னா இது நியாய தீர்ப்புக்கு அடுத்த ஒரு பாவமாக இருக்கிறது. சில நேரம் நம்ம எதையோ பாவம் நினைப்போம், இப்படிப்பட்ட விஷயங்களை கண்டுக்க மாட்டோம். ஆனா இதை ஆண்டவர் அருவருக்கிறார் என்பதை வசனம் தெளிவா சொல்லி தருது. இன்னைக்கு இச்சகம் பேசுதல்ல இருந்து என்ன விடுவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருவாரு. அதே நேரம் நமக்கு விரோதமா அல்லது நமக்கு எதிர ஆதாயத்துக்காக நம்மை புகழ்கிறவர்களையும் இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் தரணும்னு சொல்லி கேட்போம். மற்றவர்களுடைய வார்த்தையின் வலையில நான் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே, அந்த வஞ்சகத்துல ஏமாந்துடக்கூடாது, அந்த இனிமையான சொற்கள்ல மயங்கிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை கேட்போம். இதுல இருந்து தப்பித்து கொள்ளும் போக்க ஆண்டவர் கற்று தருவாரு. யாருக்கு விரோதமாகவும் இச்சகம் பேசாமல் இருக்க இன்று ஆண்டவர் நம்மை எச்சரித்து நமக்கு கற்றுத் தருகிறார். இதிலே பயணிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.